தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ரகு சொல்ல வந்ததை சொல்லு. ஓ சாரி. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். Happy நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே அன்பை சொல்லி ஆசையுள்ளம் துள்ளுதே சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே சுகம் இவகிட்ட போய் பேசலாமா வேணாமா? பேசிதான் பார்ப்போம். திட்டுனாலும் திட்டு வாங்கிக்கிருவோம், வேற வழி இல்லை. டேய் ரஞ்சித், இதெல்லாம் தேவையா? என்ன கண்டுக்கவே மாட்றா? ராதா இப்படிலாம் பண்ணா இவ சரி வரமாட்டா. இவளுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட். இவளை ராதா, என்ன ராதா இன்னும் தூக்கம் வரல? ஓ அங்கிட்டு திரும்பிட்டியா? இந்த வரேன். இன்னைக்கு உன்னை விடுறாப்புல இல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ உனக்கு என்ன வேணும்? பேசாம போக மாட்ட? போக மாட்டேன். உன்னை பார்க்கவே பிடிக்கல. நீ ஃபர்ஸ்ட் ரூமை விட்டு வெளியே போ. என்ன சொன்ன? நான் வெளியே போகணுமா? அதெல்லாம் முடியாது. இனிமே நானும் இங்கே தான் இருக்க போறேன். சாரி, இது என்னோட ரூம். நீ என் கூட தான் இருக்க போற. உன்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட். உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ராதா, நீ ஃபர்ஸ்ட் கையெடு. என்னாச்சு ராதா? என்னை பார்த்து பயப்படுறியா என்ன? எனக்கு என்ன பயம் உன்னை பார்த்து? எல்லாமே நீ நினைச்ச மாதிரி தானே இங்க நடக்குது. அப்புறம் என்ன? ராதா, உங்ககிட்ட எல்லாம் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. வேணும்னா ஒன்று பண்ணலாமா? என்ன? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அந்த மனோஜ் எப்படிப்பட்டவன்னு நானே உனக்கு நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லு. ஏன் நானே உன்னை விட்டு போயிடுறேன். சரியா? ம், அது அது வந்து என்ன உனக்கு பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? ஓகே, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்று, உன்னால நிரூபிக்க முடியலனா நீ என்னை விட்டு போயிடணும். ஓகே. ஒரு நிமிஷம் ரஞ்சித், இதுல உன்னோட பிளான் எதுவும் இல்லையே? அப்படியெல்லாம் இல்லை. அப்பனா ஓகே. அப்படி நான் நிரூபிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? அதை அப்ப பார்க்கலாம். அதெல்லாம் பேச்சு இல்லை, இப்பவே சொல்லு. ஓகே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. சரி சரி சரி. அப்பனா ரெடியா இருந்துக்கோ. எதுக்கு? நீ என்னை விட்டு போறதுக்கா? திமுரு பிடிச்சவ. நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குறதுக்கு. என்ன எதுவுமே சொல்லாம போறா? ஏ ராதா, ஏதாவது பதில் சொல்லிட்டு போ. அதான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேனே. இப்போ என் கையை விடுறியா? ஆ ஆ. நினைச்சேன், எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடியே தான் உட்காந்துருக்கா. இவளை வித்யா கூப்பிடுறது கொஞ்சமாவது காதுல விழுகுதான்னு பாரு இவளுக்கு. ஏ லூசு. என்ன? ஓ, வித்யான்னு கூப்பிட்டா காது கேட்காது, லூசுன்னு கூப்பிட்டாதான் காது கேட்கும் போல. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் பாட்டு டிவி தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி நானும் கேட்குறேன், எம்முட்டு நேரம் தான் டிவி முன்னாடியே உட்காந்துருப்ப? உங்க இனியா தனியா விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அறிவில்ல உனக்கு? ம், இல்லையே. வேணா கடையில் போய் 1/4 கிலோ வாங்கிட்டு வாங்க. கடையில போய் வாங்கிட்டு வரவா? ஆமா, நீ தானே சொன்ன. எவ்வளோ இன்ட்ரெஸ்டான சீன் போய்கிட்டு இருக்கு. இதுவா? ஒரே சண்டை. இதை பார்க்கறதுக்கு நீ பார்க்காம இருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீயும் வேணா உட்காந்து பாரு. நானா வேணா நான் சொல்கிறேன். உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு. அங்கே மட்டும் என்னவா? உனக்கு தான் ஜீவா, வர வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாண்டி, எனக்கு இது தேவைதான். வீட்டில் ஒரு வேலை பார்க்கறது இல்லை. எப்போ பாரு சீரியல். உன் பொண்ணு என்ன பண்றான்னு போய் பாரு. என்ன பண்ணுவா? ரிஷி கூட தான் விளையாடுவா. செம்ம சாங் வருது. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டா. ஏன் ஜீவா நின்றுக்கிட்டே இருக்க? நீ நின்னா எனக்கு கால் வலிக்குதுப்பா. இவ பேச்செல்லாம் கேட்கணும்னு எத்தாலே எழுத்து. அதுக்கு என்ன பண்ண முடியும் ஜீவா? முத்து மணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்துல சேல. வாயை மூடு வித்யா. இப்போ என்னதான் ஜீவா உனக்கு பிரச்சனை? நான் டிவி பார்க்குறதா பாட்டு பாடுறதா? சொல்லு. உன்கிட்ட எல்லாம் என்னால பேசவே முடியாது.
உன் பொண்ணு உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு போ. ஏன் உனக்கும் அவள் பொண்ணு தான், நீ போய் பார்க்கலாமே. ஜீவா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, 2024க்கு பாய் பாய் சொல்லிடு. 2025 பிறக்க போகுது. இந்த வருஷமாவது கோவப்படாம அன்பா நடந்துக்க பாரு, சரியா? இந்த கோவத்தெல்லாம் விட்டுருப்பா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. இதுக்கு மேல உன்கிட்ட நின்று பேசுறதே வேஸ்ட். ஆ சரி போ, யார் பேச சொன்னது? இப்போ டிவி பார்க்குற என்னையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. பாரு பாரு, நல்லா பாரு, திமிரு பிடிச்சவ. செம்ம சாங்கு. என்னடா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். ரகு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சொல்லு. நான் சொன்னதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாது. அப்போனா நான் டென்ஷன் ஆகுற மாதிரி ஏதோ கேட்க போறேன்னு அர்த்தம். ம், சொல்லு கேட்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் வீட்டில் தானே இருந்தேன். அதுக்கு? இல்லை, ஒர்க்குக்கு போகலாமான்னு நினச்சேன். இவ்வளோதானா? அப்போ நான் போட்டுமா? நீயும் போ, நானும் போகிறேன். அப்போ ரிஷி என்ன பண்ணுறது? அதான் அத்தை இருக்காங்களே, ஸ்கூலில் வேணால் சேர்த்து விட்டுறலாம். அனு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவன் பண்ண டார்ச்சரில் அம்மா எப்படி அவனை சமாளிப்பாங்க? அதை யோசிச்சு பாரு. அதுவும் சரிதான். அப்போ நான் போக வேணாமா? அனு, நீ போகலாம், ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, சரியா? நானே உனக்கு ஒரு நல்ல ஜாப் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி. இது மாதிரி ராதாவும் ரஞ்சித்தும் சமாதானம் ஆயிட்டா ரொம்ப நல்லது. ஆரம்பிச்சிட்டியா திரும்பவும்? அதை விடு அனு, அதை ராதா பார்த்துக்குருவா. என்னத்தை பார்க்க போறா? ரஞ்சித்தை என்ன பாடுபடுத்துறாளோ தெரியல. இல்லை ரகு, என்னதான் இருந்தாலும் ரஞ்சித் உனக்கும் பிரதர். உங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நீ தானே பார்க்கணும். அதுக்கு அவனை இந்த மாதிரி பண்ண சொன்னாங்களா? நான்லாம் இதில் தலையிட மாட்டேன்ப்பா. அவங்க பிரச்சனையில் தலையிட போய் அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது? இதெல்லாம் நமக்கு தேவையில்லானோ. உண்மையும் தான் சொல்கிறேன். ஓ வேலை ஏதோ அதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிறது தெரியாத. எப்பவும் போல் இந்த தடவையெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன புரியுதா? என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியாக இருக்க? ஏதாவது சொல்லு. அதான் எல்லாத்தையும் நீயே பேசிட்டியே, அப்புறம் என்னத்த சொல்ல சொல்ற? சரி சரி, கோவப்படாத. இந்த வருஷமாவது என் கூட சண்டை போடாமல் இருப்பியா? ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிச்சிடாத தாயே. சரி, நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே ஓகே, உன் ஃபேஸை இந்த மாதிரி வச்சுக்காத, பார்க்குறதுக்கு சகிக்கலை. உனக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன். என் தலை எழுத்து என்ன பண்ண சொல்கிற? ராதாவே ரஞ்சித்தையும் சேர்த்து வைக்கிறதுல உனக்கு ஹெல்ப் பண்ணி தொலைக்கிறேன். இப்போவாது கொஞ்சம் சிரி. அதான் சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் இன்னும் மூஞ்சி எப்படியே வச்சுருக்க? ப்ராமிஸாக நீ ஹெல்ப் பண்ணுவ? பண்ணி தொலைக்கிறேன், வேற வழி. என்ன பண்ணி தொலைக்க? ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே முகம் பிரைட்டாக ஆயிருச்சு என் அன்பு பொண்டாட்டிக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சால் நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட போகிறாங்க பாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லா கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வச்சுருக்கானு. உன்கிட்ட என்னால் பேச முடியாதுமா. உன்னை பார்த்து பார்த்து தான் ரிஷியும் கெட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே உன்னை மாதிரி பிடிவாதமாக வந்துக்கிட்டு இருக்கான். ஓ, உடனே என்ன சொல்லிடுவியே? அவன் அப்படியே ஒன்ன மாதிரி. இது வேறையா? சரிம்மா தாயே. ஆமா ரக்ஷன், ஆஃபீஸ்க்கு போகல நீ? போல மது. ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்க்கு போகவே பிடிக்கல. என்னாச்சு ரக்ஷன்? மனோஜ் வேற இருப்பான், அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ரக்ஷன்? இதை ஒன்று நம்ம வேணும்னு பண்ணலையே, அது அவனுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணுற? இதெல்லாம் ரஞ்சித்தோட வேலை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? வர வர என் பொண்டாட்டி ரொம்ப தைரியசாலி ஆயிட்டா. டேய் மனோஜ், என்னடா பண்ற இங்க? இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு, வாடா போலாம். டேய் அர்ஜுன், வாயை மூடுடா. ஒவ்வொரு தடவை அந்த மதுக்கிட்ட நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன், அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் தான் அப்பவே சொன்னனே, கேட்டியா? அந்த ரஞ்சித் வந்து ஊட தாலி கட்டுவான்னு யாரு கண்டா? ராதாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம், நீ தான் கெடுத்துட்ட. இப்போ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ அர்ஜுன், வாயை மூடு. இந்த ராதாவை வச்சு வீட்டுக்குள்ள போயிடலான்னு பார்த்தேன், அதுவும் போச்சு. இனி எப்படிதான் பழி வாங்குறதுன்னு தெரியல. இந்த ராதாவை வச்சு வீட்டுக்குள்ள போயிடலான்னு நினைச்சேன், அதுக்கு நடுவில் இந்த ரஞ்சித் வந்துட்டான். டேய் மனோஜ், உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லைஃபை தொலைச்சிட்ட. இதுக்கப்புறமாவது உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம யோசிக்காத, அப்புறம் இருக்கிற வேலையும் போயிடும். நீ வாயை மூடுடா.
என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதை நீ சொல்லாத. அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். முக்கியமாக ரஞ்சித், மது, அனு. இந்த அனு சொன்ன மாதிரி செஞ்சிட்டால, ரஞ்சித்துக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டால, அவளை நான் சும்மா விட மாட்டேன்டா. அவ புருஷன் மேல ரொம்ப பாசமா இருக்கால, அவன் மூலியமாவே அவளை வெளியே அடிச்சு துரத்த வைக்கிறேன். திரும்பவும் இவன் பிரச்சனைய ஆரம்பிக்கிறான். எங்க போய் முடிய போதோ? இவன் திருந்த மாட்டான். நாளைக்கு ஆஃபீஸில் ரக்ஷன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னால விட்டுறடா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போடா பயந்தாங்குழி பயலே. மனோஜ் ரொம்ப பாவம் இல்லை. ஆஃபீஸில் அவனுக்கு ஆறுதல் சொல்லு. அதை நான் பார்த்துக்கிறேன் மது. அதோட ரக்ஷன், ரஞ்சித்துக்கும் மனோஜுக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடாம அதையும் நீ தான் பார்த்துக்கணும். சரி.